மழைநீர் வடிந்த பிறகு மின்சாரம் வழங்கப்படும் பகுதிகளில் பொதுமக்கள் மின்சார விபத்துகளை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மழைநீரில் நனைந்த குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, வாஷிங் மிஷின், கணினி மற்றும் இதர மின் உபகரணங்கள் முழுவதுமாக உலர்ந்திருக்கிறதா என்று உறுதிப்படுத்தாமல் அவற்றை தொட வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அருகே இருக்கும் எலக்ட்ரீஷியனை வரவழைத்து முழுவதுமாக பரிசோதனை செய்த பிறகு நனைந்த மின் உபகரணங்களை பயன்படுத்த தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரமான மின்சார மீட்டர்கள், மின்சார பலகைகள், சுவிட்சுகள் மற்றும் மின்சார ஒயர்களை தொடக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழைநீர் சூழ்ந்த வீடுகளில் தண்ணீர் முழுவதுமாக வடிந்த பிறகு எலக்ட்ரீஷியனை அழைத்து மின்சார ஒயர்கள் செல்லும் மின்பாதைகளை பரிசோதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரமான சுவர்களை தொட வேண்டாம் என்றும் உடனடியாக எலக்ட்ரீஷியனை அழைத்து முழுவதுமாக சரிபார்த்த பிறகே மெயின் சுவிட்சை ஆன் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதேபோல மின் கம்பங்கள், பில்லர் பெட்டிகள், தெருவிளக்கு, மின்சார கம்பங்கள் ஆகியவற்றை தொடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மின் கம்பி மற்றும் மின்சார கம்பங்களில் ஈரத்துணியை காய வைக்க வேண்டாம் என்றும் வளர்ப்பு பிராணிகளை மின்கம்பங்களில் கட்ட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் கடத்திகள் அல்லது மின் கம்பிகள் அறுந்து விழுந்திருந்தால் உடனடியாக மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல மின் மாற்றிகள் மற்றும் மின்சார பில்லர் பெட்டிகளில் மின் பொறி தென்பட்டால் உடனடியாக அருகே இருக்கும் மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.